தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்னை தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்னை தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பாரம் சுமக்கிற ஆண்டவர் நாம் ஒருவருக்கொருவர் பாரம் சுமக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வாரம் முழுவதும் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகமாக நம்முடைய திருச்சபைகளிலே தியானிக்கப்பட்டது தாவீது மேவிபோசத்தை பராமரித்ததை குறித்து நாம் அதிகமாக தியானித்தோம். ஆனால் 2 விதங்களிலே அதை நாம் பாரம் சுமப்பதை குறித்து சிந்தித்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் தூண்டப்பட்டேன். ஆகையால் இந்த பதிவை உங்களுக்கு மத்தியிலே நான் இடுகிறேன். மேவிபோசத் ஃபிசிக்கல்லி ஹேண்டிகேப்டு, அதே நேரத்தில் ஒருத்தர் மென்டலி ஹேண்டிகேப்டாக இருந்தார்னா அவருடைய பாரத்தை சுமப்பது எவ்வளவு கடினமானது என்பதைத்தான் தாவீது வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். மேவிபோசேத்து பிறக்கும் பொழுது அவன் ஹேண்டிகேப்டாக பிறக்கலை. இடையிலே நடந்த சம்பவம் அது வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய தாதி அவனை தப்பித்து கொள்வதற்கு தூக்கி செல்லும் பொழுது ஓடின ஓட்டத்தில் கீழே விழுந்ததினாலே அவன் முடமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஃபிசிக்கல்லி ஹேண்டிகேப்டு மட்டுமல்ல, பேக்ரவுண்டே இல்லாமல் போயிட்டான். தாவீதை சந்திக்கும் பொழுது பின்புலன்கள் எதுவுமே இல்லை. அப்போ அவனை கவனிப்பது தாவீதுக்கு ஒரு பெரிய பாரமாக இருந்திருக்காது. எவ்வளவோ பேர் எத்தனையோ பேருக்கு சமைக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறாங்க தாவீது. அதில் ஒருவனை இவனால் எந்த தொந்தரவும் கிடையாது, ஏன்னா எந்த அதிகாரமும் அவன்கிட்ட கிடையாது, எங்கேயும் எந்திரிச்சு போக முடியாது. இருந்த இடத்துல இருப்பான். அவனுக்கு சாப்பாடு மட்டும் போட்டு அவனை கவனிக்கணும், அவனுடைய பாரத்தை சுமக்கணும். இது கடினமான காரியம்தான். ஆனாலும் இதைவிட கடினமானது என்னென்னா, மென்டலி ஹேண்டிகேப்டாக இருக்கிற ஒருவனை, அதுவும் ராஜ்ய பாரத்தில் இருக்கிற ஒருவனை, ராஜாவாக இருக்கிற ஒருவனை அவனை சுமந்து செல்வது இருக்குது பார்த்திங்களா. அவனுடைய அனைத்து காரியங்களையும் பாடுகளையும் சுமக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப கடினம். அது சவுல் ராஜாவை குறித்து நான் சொல்லுகிறேன். சவுல் ராஜா அவன் வெளியே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தான், திடகாத்திரமாக இருந்தான். ஆனால் மென்டலி ஹேண்டிகேப்டாக இருந்தான். அதைத்தான் நாம் 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கின உடனேயே பொல்லாத ஆவி வந்துருச்சு. அதுவும் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இப்போது அவனுடைய மென்டல் பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்ட் ஆகிப்போச்சு. இஸ் மென்டலி ஹேண்டிகேப்டு. அது மட்டும் இல்லை, அவன் எந்த ராஜ்ய பாரத்தில் இல்லை, அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அவன் மென்டல் பொல்லாத ஆவினால் நிரம்பப்பட்டது. அதே நேரத்தில் ஒரு ராஜா வேறு இருக்கான், அதிகாரத்தில் இருக்கான். விளைவு எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருடைய ஆவி எடுக்கப்பட்டு விட்டது, பொல்லாத ஆவி அவனை நிரப்பிட்டது. அப்போ அவன் அவன் கையில் சட்டம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. அப்போ அவன் அவனுடைய டீலிங் எப்படி இருக்கும்? ரொம்ப கொடூரமாக இருக்கும். யாரை குறித்தும் அன்பு செலுத்துவதை எதிர்பார்க்க முடியாது, அவன்கிட்ட அன்பை எதிர்பார்க்க முடியாது, அவன்கிட்ட பாரபட்சம் இல்லாமல் செயல்படுவதை எதிர்பார்க்க முடியாது. அவனுடைய உள்ளத்தில் மூர்க்கமும் கொடூரமும் தான் இருக்கும். அதன் விளைவு தன்னை காப்பாற்ற வந்த தாவீதையே பலமுறை கொல்வதற்கு அவன் எத்தனிக்கிறான். இந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு ரொம்ப கடினம்.
ஏன் இந்த பாரம் அவனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா பெருமை, பொறாமை. அலுவலகத்தில் அரசாங்க பணியில் பணி செய்யும் பொழுது எனக்கு ஒரு மேலதிகாரி இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா எந்நேரமும் யார்கிட்டையும் எரிஞ்சு விழுவார். யார் பண்ணாலும் உதவி செய்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டார். யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவார். அப்போ அவர் கீழே நான் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ வர்றவங்க, பார்க்க வர்றவங்க, ஆஃபீஸுக்கு வர்றவங்க நேராக என்கிட்ட வருவாங்க. அவர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க. என்கிட்ட வந்து விஷ் பண்ணிட்டு உட்காந்து சந்தேகங்களை கேட்பாங்க, இல்லை உதவிகள் செய்வதற்கு கேட்பாங்க. அவரால் பொறுக்க முடியாது. எனக்கு கீழே இருக்கிற இவனுக்கு விஷ் பண்ணுறாங்களே, அதிகாரம் உடையவன் நான் இருக்கும்போது என்கிட்ட அவங்களே போய் எல்லாம் உட்கார்றாங்களே அப்படிங்கிற பொறாமையும், தன்னை குறித்த பெருமையும், அதிகாரம் என்கிட்ட இருக்குங்கிற அந்த மமதையிலையும் அவன் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தார், இல்லை மென்டலி ஹேண்டிகேப்டாக இருந்தார். விளைவு அவரை சுமந்து செல்வதே பெரிய பாரமாக இருக்கும். அவரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதே பாரமாக இருக்கும். இது மாதிரி தான் இன்றைக்கி மனிதர்களை பார்க்குறோம். ஊழிய பாதைகளும் இது அநேக நேரங்களிலே பாரமாக இருக்கும். ஊழியத்தினுடைய தலைவரை காட்டிலும் சின்ன ஊழியம் செய்கின்ற ஒரு சாதாரண பணிவிடைக்காரனுக்கு அநேகர் என்ன பண்ணுவாங்க, அவனோட பேசுவாங்க. அவன் அன்பாக நடக்கும் பொழுது அவனிடத்தில் ஆதரவாக நிற்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவருக்கு பொறாமை வந்துடும், பெருமை வந்துடும். என்னை விட்டுட்டு அவங்ககிட்ட போகிறாங்களே அப்படின்னு சொல்லி. விளைவு எப்படியாவது அவனை அந்த இடத்த விட்டு நீக்கணும், காலி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் மட்டுமில்லை, ஊழிய பாதையில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பாரத்தை சுமப்பதற்கு தான் ஆண்டவர் என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார். ஃபிசிக்கலாக ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க சுமக்கிறது பெரிய பாரம் இல்லை. இந்த மென்டலி ஹேண்டிகேப்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சுமக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அந்த பாரத்தை சுமந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாரத்தை சுமப்பார். அப்போ அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். என்னை பொறுத்தவரை அடிக்கடி நான் சொல்லுவேன், சபையினுடைய 1000 கோயில் குட்டியும் ஒரே மாதிரியான பணியை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவே கிடையாது. ஏன்னா சபையை தூய்மைப்படுத்துவதற்கு 2 பேரும் கிளீனிங் ஒர்க்கு தான். கோயில் குட்டி ஃபிசிக்கலாக க்ளீன் பண்ணுவார், ஆயர் ஸ்பிரிச்சுவலாக க்ளீன் பண்ணுவார். இதில் உயர்த்துவதற்கும் தாழ்த்துவதற்கும் வேறு வழியே இதே இல்லை. 2 பேரும் ஒரே நிலையில் வைத்து தான் நான் பார்ப்பேன். அப்படிப்பட்ட நிலையில் நான் அதிகாரம் உடையவன் என்று சொல்லி நம்ம அதிகாரத்தை மற்றவர்கள் மேல் செலுத்துவோம் என்றால் அன்பு அங்கே இருக்காது. சபையில் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இருக்காது. விளைவு சபையிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியே போயிடுவார். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த அதே காரியம் இன்றைக்கு நமக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிற மேவிபோசேத்தை டீல் பண்ணுறதுக்கு ஈஸி. ஆனால் மென்டலி ஹேண்டிகேப்டாக இருக்கிற சவுலை டீல் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பாரத்தையும் சுமந்தான் பார்த்திங்களா தாவீது. அந்த சுமக்கிற அளவிற்கு பொறுமையும் தாழ்மையும் தாவீது பெற்றுக்கொண்டானே, அதனால தான் அவன் மனதுக்கு ஏற்றவர் என்று அழைக்கப்பட்டான். இன்றைக்கு நானும் நீங்களும் 2 பாரங்களையும் சுமப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு மனதுக்கு ஏற்றவர்களாய் வாழ்வதற்கு இப்படிப்பட்ட பாடுகளுக்கும் பாரங்களுக்கும் ஊடே கடந்து சென்று அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வாழ்வோம். நிச்சயமாக நம்மை ஆண்டவர் கனப்படுத்துவார். மனிதர்கள் கனப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் நிச்சயமாக கனப்படுத்துவார். அந்த கனத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து அவருக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு கிருபை செய்வாராக. ஆமீன்.